பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். உற்சாகமாய் நாம் பாடலாம். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதத்தையும் அமேன், தேவன் நமக்கு தந்த கட்டளைகளையும் நாம் வாசித்து அறிக்கையிட்டு ஆராதனைக்குள்ளாக நாம் செல்லும் பொழுது தேவனுக்கு முன்பாக நம்மை அமேன் க்ளோரி அவருடைய பிள்ளைகளாய் நாம் அமுத்தரிக்கப்பட்டு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நாம் அவருக்கு முன்பாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் அவருடைய கரத்தினாலே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாளிலே விசேஷித்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு சங்கீதம் 92வது அதிகாரத்திலே ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டத்தினாலும் காலையிலே கிருபையும் இரவிலே சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே இந்த செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கிறே, உங்கள் கரத்தின் கிரியிலிருந்து ஆனந்த சத்தம் விடுவேன். கர்த்தாவே இந்த கிரியிலே மகத்துவமானவைகள் யோசனைகள் ஆழமானவைகள் மிருககுணமுள்ள மனுஷன் யான் மூடரதை உணரான். துன்மார்க்கன் பிள்ளை போல தடுத்து அக்கிரமக்காரர் யாவும் செழிக்கும் பொழுது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவது ஏதுவாகும். கர்த்தாவே என்றென்றைக்கும் உன்னதமான கர்த்தாவே சத்துருக்கள் அழிவார்கள், சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறி போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் வைத்துவீர், புதிய அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்கள் நிலைகள் என் கண் காணும், எனக்கு விரோதமாக என் துன்மார்க்கர்களே என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து கேதுருப்பை வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்துவார்கள். கர்த்தர் உத்தமரின் கண்மணியாக அவர் அநீதியை விலக பண்ணும்படி அவர்கள் முதுகில் கண்ணின் புஷ்டியும் பசியுமாய் இருப்பார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். யாத்ராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசிய சகல வார்த்தைகளும் அவன் உன் அடிமைதனை பேசுகிற புறப்படும் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலே கீழே பூமியிலும் பூமியில் தனி உண்டாக்கப்பட்ட ஒரு சொர்க்கத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவரை நமஸ்கரிக்க சேவிக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தராக இருக்கலாம் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பயங்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் நாளாம் தலைமுடன் விசாரிக்கிறதா இருக்கிறேன். என் அன்பு கர்த்தரை கை கொள்ளுங்களுக்கும் 1000 தலைமுறை இறக்கம் செய்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. வீணிலே வணங்குவன் தண்டியாவிட ஓய்வு நாளை பரிசுத்த ஆசையை இருப்பாயாக. 6 நாளை வருஷம் கிரிகளை இருப்பாயாக. 7ஆம் நாள் தேவனுடைய கர்த்தரை ஓய்வும் அது நீ ஆனாலும் குமாராலும் குமாரன் உன் வேலைக்காரன் உன் மிருகச்சியும் உன் வாசகர்கள் யார் விவசாயம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தை பூமியும் சந்த அவருடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்வு ஆகிய கர்த்தர் ஓய்வு ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே தகப்பனை தாயின் கணவனாக கொலை செய்யாதிருப்ப விபசாரம் செய்யாதிருப்ப களவு செய்யாதிருப்பதாக விரோதமாக போய் சாட்சி சொல்ல வீட்டையும் அவன் அவன் எழுதி அவன் கல்வியும் பெண்ணுக்குள்ள யாத நிச்சயாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். நாமலாம் இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடலாம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ
மகிமையை கண்டிடலாம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. செய்திட கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்திட கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடலாம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடலாம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பாவத்தின் வாக்கெல்லாம் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சத்தானின் சதிகளாம் பாவத்தின் வாக்கெல்லாம் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடலாம். பொய்யின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடலாம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. நோய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் 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 வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. நோய்களோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்களோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மறந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன். கர்த்தர் சீஷர்களுக்கு அவர் சொல்லிவிட்டு போனார். ஆனா அவங்க ஆண்டவரோட உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்காம விசுவாசிக்காம கல்லறை இடத்துல போய் பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஆமென் எல்லாரும் சொல்லிட்டு தானே போனாரு. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு தானே போகிறாரு வீட்டுக்கு. 3ஆவது நாள் நான் வருவேன், என் பிஸ்னஸ் முடிச்சுட்டு வருவேன் வீட்டுக்கு. 3ஆவது நாள் காத்திருக்கிறா மனைவி, பிள்ளைங்கள்லாம் காத்திருக்கிறாங்க. அப்போ அத்தனை நாள் பாருங்களேன், மனைவி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு, படகெல்லாம் விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு, எல்லாம் ஏசப்பாவை கூடவே ஊழியம் செஞ்சுட்டு
ஆமென். அவர் சொன்னபடி நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. சொல்லாமையே போயிட்டாரு. நீங்களா கண்டுபிடிச்சுக்கோங்க நான் எப்படி உயிர்த்தெழுவேன்னு அப்படியே சொல்லிட்டு போனாரு. இல்லையே, சொல்லிவிட்டு சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஓடுறாங்க கல்லறை, பேதுரு ஓடுறாரு. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆனால் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிறகு அவருடைய வல்லமைக்கு காட்டிலும் நம்மை ஜெயமெடுத்த பிறகு பெற்றுக்கொள்ளுகிற வல்லமையை காட்டிலும் ஒரு சராசரி நம்மை போல ஒரு மனிதனாய் வந்து மரித்தோரை நாயின் ஒரு விதையினுடைய மகனை அவர் உயிரோடு எழுப்புறார். எது வல்லமை என்று நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனாயிருந்து தேவனுடைய கிரியைகளை அவர் நடப்பித்தார் அல்லவா, அது எவ்வளோ விசேஷித்த வல்லமை. நம்ம கூடவே இருந்து கர்த்தர் மரித்த லாசரு உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. எல்லாரும் பார்த்தோம். அது கூட ஒண்ணுமே தெரியலையா அவர் எங்க இருப்பாருன்னு சொல்லி. அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரே, அதுக்காக காத்திருக்க வேண்டாமா? இன்றைக்கு நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். எப்படி? நம்முடைய கிரியைகளை இங்கே தேவனுக்கு முன்பாக அவருடைய கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாமும் உயிர்த்தெழுதல நாம் எழ வேண்டும் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், க்ளோரி. அன்னைக்கு பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு ஏசப்பா சிலுவையில் சொல்றாங்க, நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்ப நாங்க விசுவாசிப்போம். நீ சிலுவையிலிருந்து இறங்கி வர்றதுக்காகவா நான் வந்தேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து பிறப்பாரு தெரியாதா? நீதான் வர வழியெல்லாம் வர்றவங்களெல்லாம் அடிச்சு கொண்டு போட்டே நீ வரியே. நீ நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியுமே. சேர்ல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்ற? நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நான் உன்னை விசுவாசிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என்ன விசுவாசித்தாதான் நீ நம்புவேன்னு உனக்காக நான் வரல. நீ செஞ்ச பத்தியா பாவத்தை, அதுபோல மற்ற ஜாதிகளும் ஒன்னே செய்றாங்க. ஜாதிகள் மூலமாய் வந்த பாவத்தை நீ செஞ்சிருக்கிறபடினாலே அல்லேலூயா உனக்கும் மன்னிப்பு உண்டு, அவர்களுக்கும் நம்ம மன்னிப்பு பெற்று தரணும். அல்லேலூயா. ஏன்னா உன்னையே நான் சொன்னேன், இஸ்ரவேல் இப்ப எனக்கு எல்லா ஜனமும் எல்லா ஜாதி எதுவுமே கிடையாது. எனக்கு முன்பாக இஸ்ரவேலும் ஒண்ணுதான், புறஜாதியாரும் ஒண்ணுதான். தெரியுமா? எல்லா மனுஷரும் பாவத்தை செய்கிறபடினாலே புறஜாதியாருக்கும் நான் என்ன செய்யணும்? மீட்டு கொள்ளணும். வேறு ஆடுகளை என் தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் இருக்குது, அதையும் மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி புறஜாதிகளை ரட்சிக்கும்படி தான். யூதர்களுக்கு தெரியாதா இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறாங்கல்ல. நீ சிலுவையிலிருந்து இறங்கி வந்தா என்ன, வராட்டி என்ன, அப்படிப்பட்ட ஆள் தானே நீ. நீ வாழ்விடுற, இறங்கி வா, அப்ப நான் விசுவாசிப்பேன். இப்படிப்பட்ட பார்த்துதான் நம்புவேன், பார்த்துதான் நான் விசுவாசிப்பேங்கிறவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. அல்லேலூயா, நாளைக்கு வாங்க 10 மணிக்கு பணம் தரேன் அப்படின்னா நம்பி போறோம். இன்னைக்கு நைட்டே வெயிட் பண்றோம். காலையில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். மனிதனே கொள்ளுகிற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குமானால், உண்மை நம்பிக்கை இருக்குமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், அவர் தான் வார்த்தையாக இருக்கிறார். அதிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நம் தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனை சிலுவையில் இறங்கி வந்தா நம்பிட்டா அது நல்லா இருக்குமா? தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்குமா? அவருடைய வல்லமை குறைந்து போகல. நிச்சயமா இவர் உயிர்த்தெழுகிற தேவன் இவர் தான் அப்படின்னு பார்த்தா நம்புறது. ஆண்டவருக்கு ஒரு கனத்தையும் மகிமையை நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆதாம் சர்ப்பத்தில பேசும்பொழுது தேவன் படால 2 அடி கணத்துல அடிச்சிருக்கலாம். ஏவாளுக்கு அடிக்கலாம் இல்லை, அப்பாவே அடிக்கிறாரு, கணவர் அடிக்கிறாங்க, தேவன் அடிக்க மாட்டார். ஆனா அடிக்கல. அவர் அமைதியா இருந்தார். நீ சொல்லி அவங்க கூட நீ பேசாத, அவங்க நல்லவை இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை. உனக்கு தெரியணும், உனக்கு நான் கொடுத்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படுறியா இல்லையான்னு நான் அங்க உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்.